நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் எங்களோட செல்வம் பிளாக் சேனலுக்காக இது ஒரு முனியப்பர் கோயில் தான். இந்த முனியப்பர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இதுவும் ஒரு கல்லு வேலை முனியப்பர் கோயில் தான். இங்கே பாருங்க, இந்த கல்லு வேலை முனியப்பர் கோயிலில் இதை பாருங்க. இந்த கல் வந்து அப்படி பாம்பு மாதிரி அப்படியே படம் எடுத்த மாதிரி அப்படியே வந்து அந்த கோயிலுக்கு ஒரு கூரை மாதிரி இருக்குது. அந்த கல்லிலே கூரை. இதை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள், கல்லிலே ஒரு கூரை உண்டு. எப்படி ஆட் பண்ணி பாருங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் பாருங்கள், அந்த கல்லிலே தான் கூரை, அந்த வீட்டுக்குரிய கூரை மாதிரி இருக்குது. அப்படியே இது இப்படியே தான் அமைஞ்சிருக்கு. அந்த காலத்துலேருந்து இப்படியே இந்த அமைப்பு இப்படியே தான் இருக்குது. மற்ற இந்த செங்கல்லாம் கட்டி கிடக்க அதெல்லாம் சும்மா நாங்கள் செய்த மக்கள் செய்தது. இதுதான் இந்த வேட்ட திறமை. என்னென்னு சொன்னால், இவருக்கு ஒரு நேர்த்தியை வச்சு நாங்கள் ஒரு நோய் மாறோம்னு சொல்லி நேர்த்தி வச்சு இவருக்கு ஒரு இங்கேயும் மச்ச சாப்பாடு தான். நாங்கள் ஏற்கனவே ஒரு கல்லுமலை முனியப்பர் கோயில் எடுத்துருக்கிறோம். அதை மாதிரி இங்கேயும் மச்ச சாப்பாடு தான். நேர்த்தி வச்சு செய்தோம்னு சொன்னால் அந்த வருத்தம் துன்பம் எல்லாம் உடனே போகும். இது உண்மை. என்ன சொன்னால் நாங்கள் எனக்கு தெரியக்கூடிய நானே செய்திருக்கிறேன். வருத்தங்கள் துன்பங்கள் எதுவும் இருக்காது, எல்லாம் மாறிடும். அவ்வளோவுக்கு ஒரு திறமையான ஒரு கோயில். இவற்றை நீ வெளிப்புறங்களை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இதில் முன்னுக்கு பாருங்கள், முன்னுக்கு ஒரு கல் உண்டு. இந்த அமைவிடத்தை பாருங்கள், அமைவிடம் வந்து அப்படி அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் ஆக்கள் செய்ததில்லை. இந்த கல்லை பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆக்கள் செய்ததில்லை. இதெல்லாம் அப்படியே வந்தது. இது ஒரு பழமை வாய்ந்த கோயில். இப்போ நாங்கள் இந்த கோயிலில் சுற்று வட்டாரத்தை பார்ப்போம். என்ன மாதிரி இருக்கு அமைப்பண்டு. நாங்கள் இப்போ இதுக்கால போவோம். என்ன இப்படியே இதுக்கால போக கஷ்டம் போல் சேராக இருக்குது. நாங்கள் முன்பக்கம் ரோட்டாலே போவோம். இது வந்து வெளி சுட்டு இது. இதில் இருந்து அங்கால பள்ளம். அங்கால நாங்கள் போகலாம் இறங்கி. இது சரியான பள்ளம். இதில் இருந்து இஞ்சாலையும் பள்ளம் தான். இஞ்சால போனால் வழுக்கி கொண்டு போயிடுவோம் நாங்கள். இந்த கேமராமேன் வழுக்கிட்டார். இப்போ பாருங்க, நான் சொல்ல போகிறேன் என்னென்னு சொன்னேன். இப்போ அன்றைக்கு நாங்கள் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். ஒரு முனியப்பர் கோயில் உண்டு. அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் தொடர்பு இருக்கான் என்று எங்களுக்கு பழைய ஆக்க சொல்கிறவே எங்களுக்கும் தெரியாது. ஒரு சுரங்க பாதை இருக்குன்னு சொல்லினோம். அந்த கோயிலேருந்து இந்த கோயிலுக்கு அடியால் வரலாமா என்று சொல்லினோம். ஆனால் அதுக்கு அறிவு எதுவுமே இப்போ இல்லை, அழிஞ்சு போச்சு எல்லாம். நாங்கள் தேடி பார்த்தனாங்க, உடனே காணலை. இன்னும் கொஞ்சம் முயற்சியை தேடி பார்ப்போம், எங்களுக்கு தெரியுதாண்டு. அப்படி ஒரு பழைய கதை என்னென்று எங்களுக்கு சரியாக தெரியாது. இப்போ நாங்கள் இப்படியே இந்த வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு இதை காட்டுறதுக்காக எடுத்துருக்குறோம். நீங்களும் பாருங்கள், பார்த்து நல்லா ரசிங்க, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் இன்னும் வீடியோக்கள் எடுக்கலாம். தேடி எடுக்கிறோம், இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் தேடி எடுப்போம் நிறைய இடங்களை. வேறு நான் இப்போ மேலே நிற்கிறேன், கேமராமேன் கீழே போகிறேன், போயிட்டு எடுக்க போகிறேன்னு பாருங்கள். நான் எங்கே நிற்கிறேன்னு எல்லாம் தெரியும் உங்களுக்கு.
இப்போ அங்காலையெல்லாம் பார்த்துட்டோம். இந்த பின்பக்கம் பார்க்க போகிறோம். பின்னுக்கு பார்க்க காடாக கிடக்கு பார்ப்போம். பார்க்க வேண்டாம் போய் பார்ப்போம். அது இதுக்குள்ளே பார்க்கல. இதுக்குள்ளே தான் அந்த சுரங்க பாதைக்கு வழி ஒன்று இருக்குன்னு சொல்லி கலையாக்க சொல்கிறவே அது இதுக்கு போகலாது. அது பார்க்குறது தான் ட்ரை பண்ணாங்க. அது போகல அதுக்குள்ளே. ஒரு நேரம் மேலே ஏறிட்டு அங்கால நாங்கள் எங்களோட வளப்புகளெல்லாம் நிற்கணும். அது எங்கடா இல்லை, எங்களோட வளப்புகளெல்லாம் நிற்கணும். அங்கால தூரத்தில் ஒரு குளம் ஒன்று தெரியாத வீடியோ. எங்களோட வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன்னு சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவும் கேட்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கொள்ளுங்க. எங்களை வேறு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் அடுத்த வீடியோ கொஞ்சம் நல்லா எடுக்கிறது பார்த்துருக்குறோம். பார்ப்போம். நாங்கள் இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடமா தேடி தான் எடுக்கிறோம். அடுத்த இடத்தையும் தேடி எடுப்போம்.